எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய மார்க்கெட் வீக்லினுடைய எக்ஸ்பைரி திரும்பவும் ஒரு டவுனில் தான் முடிவடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 24,200க்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. மைனஸ் ஒரு 50 புள்ளிகள் சரிவடைஞ்சு 24,185 முடிவடைஞ்சிருக்கு. ஏன்னா நேற்றைய மார்க்கெட்டினுடைய டிட்டோ தான் இன்னையினுடைய மார்க்கெட்டும். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோ கிட்ட தான் திரும்பவும் அந்த 24,135 வரைக்கும் வந்துட்டு அதேமாரி 24,260 அதுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல லாஸ்ட் 2 டேஸ்மே. இப்போ நாளைய மார்க்கெட்டில் இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் கிடைக்குமா? அதாவது 220 24,200 இந்த லெவலுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுக்குமா? இல்லை கீழே 24 100 120 கீழே ஒரு டவுன் சைட் பிரேக் அவுட் கிடைக்குமா? ஏன்னா இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 2 டேஸ்மே மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. 24,120லேருந்து 24,260. இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பக்கம் கண்டிப்பாக நம்ம பிரேக் அவுட் எதிர்பார்க்கலாம். அதாவது திரும்ப நம்ம சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,120 100 இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனு. ரிமைனிங் இந்த லெவல் உடச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது அப்படின்னா அந்த 24,100 கீழே மார்க்கெட் சஸ்டெயினாக இங்கே வால்யூம் பண்ணிவிட்டு இதே இடத்துல இருக்குது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,050 அதையும் உடச்சிது அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் 24,000 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த 24,000 உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி 23,800 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி இல்லை மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இந்த 24,100 கீழே வர முடியல, திரும்ப மார்க்கெட் மேலே தான் இருக்குது அப்படின்னா திரும்பவும் இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டு தானா இந்த 220க்கு மேலேயும் பெருசாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் கொடுக்கல. அப்படி 220க்கு மேலேயும் பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்னா அடுத்து நம்ம பையிங் பிரேக் அவுட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 250. அடுத்து நம்ம மேலே பையிங் பிரேக் அவுட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் 24,250க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்தது 320 400 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை உடச்சிட்டு மார்க்கெட் மேலே இருக்குது அப்படின்னா இந்த 340 அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த 420 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா மேலே இங்கேயும் பையிங் பிரேக் அவுட் மேலேயும் கொடுக்க முடியல, கீழே டவுன் சைட் பிரேக் அவுட் கீழேயும் கொடுக்க முடியல அப்படின்னா திரும்பவும் இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் திரும்பவும் அந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து மார்க்கெட் ஒரு அப்சைட் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோசிஸினுடைய ரிசல்ட்டெல்லாம் இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரிசல்ட் ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மேலே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. மெயினாக நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்போ 260க்கு 250க்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா பையிங் ஆகும். 124,100 கீழே டவுன் சைட் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா செல்லிங் ஆகும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது ரெண்டு தான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ்க்கான ஒரு மெயின் பாயிண்ட்ஸ். உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பட்டனில் உங்களுடைய லெவல்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.